சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 1, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 முட்டையை உடைச்சி விட்டுக்கிறேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட மாசி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு, குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை நல்லா புஸ் புஸ்ன்னு வரணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு முட்டை கலவையை ஊற்றும் போது நல்லா அந்த சூட்டில் முட்டை நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாசி, வெங்காயம், பச்சை மிளகா, காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் விட்டுட்டு திருப்பி விட்டால் போதும். நல்லா கோல்டன் கலரில் சாஃப்டான முட்டை ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி தான்.